Hi friends, நான் சோஃபியா. இன்னைக்கு நம்ம ஒரு blouse cutting தான் ஒரு ஈஸியான மெத்தட்ல. அதாவது நான் இந்த மெத்தட் நான் நேரத்தோட நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். இருந்தாலும் அது நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணிருக்கலாம். இல்லாட்டி அந்த மெத்தட் நீங்க மறந்திருக்கலாம். ஆனா அது ரொம்பவே ஈஸியான. இப்ப நம்ம சேனல்ல நோக்கமே எனக்கு என்னன்னா நான் என்ன உடுப்பு எல்லாமே செஞ்சு காட்டி இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனாலும் இந்த பிளவுஸ எல்லாருமே செஞ்சுக்கிறேனுங்கிறது தான் இந்த ஆசை. அது ரொம்ப ஈஸி. பிளவுஸ் தான் தைக்கிறதுல ரொம்ப ஈஸியான இது. அது நம்ம சரியான முறையில நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டோம்னு சொன்னா நம்ம ஈஸியா தைச்சு போட்டுக்கலாம். இப்ப இந்த சாரியெல்லாம் நான் உடனே எடுத்தேன்னு சொன்னா ஒரு 1/2 hour கூட எனக்கு போகல. டக்குன்னு வெட்டிட்டு நான் தைச்சு போட்டுட்டேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு போட்டுக்கிறேனுங்கிறது தான் என் ஆசை. இப்ப அந்த ஈஸியான மெத்தட உங்களுக்கு எப்படி கட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு எப்படின்னு சொன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது பிளவுஸ் கட்டிங்ல 2 மெத்தட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம உடம்போட மெஷர், இப்ப எனக்கு 36 உடம்பு இருக்குதுன்னு சொன்னா அதை 4 இன்ச் ஈஸ் அலோன்ஸ் கொடுத்துட்டு தான் நான் அதுக்கு பிறகு தையலுக்கு விட்டு நான் கட் பண்ணுவேன். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட மெஷர்மெண்ட். இப்ப சொல்லி காட்டுறதுல என்னன்னா நீங்க அந்த ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச் கூட்ட வேண்டாம். அந்த நாங்க என்ன மெஷரோ எங்களோட உடம்போட மெஷர் என்ன அளவோ அதை 4ஆ பிரிச்சுக்கிறோங்க. பிரிச்சுட்டு நீங்க தையலுக்கு மட்டும் சேர்த்துக்கிறோங்க எக்ஸ்ட்ரா. அந்த முன்பக்கம் வருது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட், அதுக்கு கப் சைஸ் மார்க் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் நாங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு கப் சைஸ்க்கு அளவு துணி தேவையோ அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி செய்யணும். இதுவும் ரொம்ப ஈஸியானது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மெஷரை மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணி எழுதிக்கிட்டு அதை டக்குன்னு நான் வெட்டி காட்டுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பிளவுஸ் ஃபர்ஸ்ட் செஸ்ட். இப்ப நாங்க இதுக்கு நான் என்ன செஸ்ட் மார்க் பண்ண போறேன்னு சொன்னா ஒரு 37 சைஸ் எடுத்துக்கலாம். அப்ப இந்த 37 சைஸ 4ஆ பிரிக்கணும். செஸ்ட ஃபர்ஸ்ட் 4 பார்ட்டா பிரிச்சுக்கிறோங்க. அப்ப இங்க நாங்க எடுத்திருக்க சைஸ் 37. இத 4 பார்ட்டா பிரிக்கணும். பிரிச்சோம்னா நம்மளுக்கு அதாவது 37 4ஆ பிரிச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் 9.25. அதாவது 9.5 38 வச்சோம்னா நம்மளுக்கு 9.5 வரும். இது ஒரு பாயிண்ட் கணக்குல வருது. இப்ப இதுதான் நம்ம செய்யறதுக்கான ஃபார்முலா. அதாவது ஃபர்ஸ்ட் செஸ்ட் பிளஸ் செஸ்ட் டிவைடட் 4, உடம்பு பகுதியை 4ஆ பிரிச்சுக்கணும். என்ன ஆன்சர் வருதோ அதை எடுத்துக்கணும். அதாவது 37 உடம்பு, அதை 4ஆல டிவைட் பண்ணோம்னு சொன்னா 9.25 வரும். இந்த 9.25 பிளஸ் தையலுக்கு 1.5 இன்ச் சேர்த்துக்குவோம். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னா 10.25 வரும். 10.25 வரும். இதை நீங்க ஒரு பாயிண்ட் ஃபைனலா உடம்ப செட் பண்ற நேரம் இந்த 10.25க்கு மார்க் பண்ணலாம். இப்ப நம்ம 11 ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மட அந்த செஸ்ட் மார்க் பண்ற இடம் 11. இப்ப இது ஃப்ரண்ட் பார்ட், பெக், அதாவது பெக் பார்ட் 11. ஃப்ரண்ட் பார்ட் வர்ற நேரம் நம்ம இந்த 11ஓட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்குருவோம். அப்ப 11.5. முன்பாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்குருவோம். அவ்வளவுதான். அப்ப கால்குலேட் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். அடுத்தது பிளவுஸ் லென்த். பிளவுஸ் லென்த் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கிறேங்க. இப்ப நான் 14 பிளஸ் 1 இன்ச் தையலுக்கு, அதாவது லைனிங் பிளவுஸ்னா கீழையும் மேலையும் 1/2 இன்ச். இதே இது சப்போஸ் டெரின் பிளவுஸ் இந்த 2x2ல தைச்சேன்னு சொன்னா கூட ஒரு 1 இன்ச் தையலுக்கு விட்டுக்கிறேங்க. கீழே மடிச்சு தைக்க 1.5 இன்ச் தேவைப்படும். இப்ப நான் 14 பிளஸ் 1 = 15 எடுத்திருக்கேன். இந்த 15 உயரம் பெக் பார்ட்டுக்கு. சரியா? பெக் பார்ட்டுக்கு 15. இதே இது ஃப்ரண்ட் பார்ட் வர்ற நேரம் 1/2 இன்ச் பிளஸ் அல்லது 1 இன்ச். அதாவது நம்ம பட்டி பீஸையும் இந்த இது அளவுக்குள்ளேயே நான் வெட்டி எடுத்துருவேன். அப்ப நான் எப்பவும் சொல்றேன், அப்ப நான் இந்த பிளவுஸ் தைக்கையில எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்குள்ளேயே பட்டியை தைச்சிருவேன். உங்களுக்கு சப்போஸ் தைக்க முடியலன்னா 1 இன்ச் விட்டுக்கிறேங்க. அப்ப அந்த ஃப்ரண்ட் பார்ட் வர்ற நேரம் எப்படி போடணும்னு சொன்னா இந்த அளவை விட நீங்க எடுத்திருக்கிற உயரத்தை விட 1 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ சேர்த்துக்கிறேங்க. அப்ப நான் இப்ப உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன். 16 இன்ச் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் 16 இன்ச் நான் எடுத்திருக்கிறேன். சரியா? இப்ப வேற ஒண்ணுமே இல்லை. மற்றதெல்லாம் நம்ம எப்பவும் போல செய்யறதுதான். திரும்பியும் நான் சொல்றேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க. உடம்போட மெஷரை 4ஆ பிரிச்சுக்கிறேங்க. அந்த ஆன்சரோட தையலுக்கு கூட்டிக்கிறேங்க. அடுத்தது அதுதான் பெக் பார்ட். ஃப்ரண்ட் பார்ட் வர்ற நேரம் இந்த ஃபுல் மெஷரோட ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்கிறேங்க.
அதே மாதிரி லென்த் எங்கள்ட்ட என்ன உயரம் உங்களுக்கு வேணுமோ அந்த உயரத்தோட தையலுக்கு கூட்டிக்கிறங்க. அதுதான் பேக் பார்ட்டோட லென்த். ஃப்ரண்ட்டுக்கு வர நேரம் அந்த பேக்கோட 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறங்க. அதுவும் தையலுக்கு தான். இப்போ 1/2 இன்ச்சு விட்டு அந்த 1/2 இன்ச்சில் தைச்சிடலாம். 1 இன்ச்சுனா அந்த 1 இன்ச்சுமே நீங்கள் தைச்சு முடிச்சிடணும். அதில் 1/2 இன்ச்சு தைச்சிட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டா நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு முன்னுக்கு கூடிரும். தையலுக்கு நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அந்த அளவை ஃபினிஷ் பண்ணிடணும். இவ்வளோதான். இந்த 2 இது அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வச்சுட்டு நம்ம எப்படி வெட்டலாம்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு பிளவுஸ் தான் லென்த் வேணும். பேக் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் வெட்டுறேன். 15 உயரம் எடுக்கிறேன். அதுக்கு நேரம் கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டாச்சு. இப்போ ஷோல்டர் நான் மார்க் பண்ணுறேன். 5.5 இன்ச் போதும். 5.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஆமோல் இறக்கம் மார்க் பண்ணணும். மேலே மடிச்சு தைக்கிற 1/2 இன்ச்சு போக இந்த 5.5 மார்க் பண்ண. அப்போ 6 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணணும். என்ன ஷோல்டர் அளவு வருதோ அதையே ஆமோல் இறக்கமா வைக்கலாம். ஆனால் அந்த தையலுக்கு 1/2 இன்ச்சு போக அந்த 5.5 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல தான் உடம்பு மார்க் பண்ண போறோம். இந்த உடம்பு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். பேக் பார்ட்டுக்கு 11 இன்ச்சு. அந்த 11 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அதையே அப்படியே நேராகவே நான் கோடு போட்டுக்கிறேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடில் நான் இடுப்பு அளவை கிராஸாக போடுவேன். இதில் நேராக ஃபுல்லாகவே போட்டாச்சு. அடுத்தது இந்த ஷோல்டர் இந்த இருக்குது. இப்போ நாங்கள் இதில் 2க்கும் நடுவில் டிவைட் புள்ளி வச்சுட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிட்டு இந்த புள்ளியை கொண்டாந்து இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். அடுத்தது நெக் பாயிண்ட்டு 2.5 இன்ச் கேப் விட்றேன். விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ நெக்குக்கு அந்த அளவுக்கு விட்டுக்கிறேங்க. நான் இதுக்கு ஒரு 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு 2.5 இன்ச்சுக்கு கேப் போட்டுக்கலாம். இப்போ இதை நாங்கள் கோட் போட்டு சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ஷோல்டர் இருக்குது. இந்த 2 ஷோல்டருக்கு நடுவில் நேராக இப்படி மார்க் பண்ணிட்டு ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு கோடு போட்டுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச் வராரம் 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கிறணும். அப்போ இந்த கோடை கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம இந்த இருக்கிற அளவில் இப்போ இதை நேராக கோடு போட்டுக்கிடுவோம். இதுல இருந்து தான் நாங்கள் மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது முன்னுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறோங்க. ஏன்னா நம்ம உக்ஸ்பட்டி வச்சு தைக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறணும். முன்னுக்கு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ இதுல இருந்து தான் நான் மார்க் பண்ண போகிறேன். இதில் ஷோல்டர் இந்த தையலுக்கு விட்டது போக 5.5க்கு மார்க் பண்ணணும். 5.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அதில் இருந்து ஆமோல் இறக்கம் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதையும் கோடு போட்டுக்குவோம். இப்போ அந்த முன்னுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கோம். பின்னு கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து இந்த ஆமால் முடிகிற இடத்துல இருந்து அங்கே பின்னாடி 11க்கு மார்க் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கோடை கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது பின்னாடி இந்த இடத்துல 1.5 இன்ச் தள்ளி தான் நம்ம அந்த ஆமோல் வரைஞ்சோம். இதில் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். பின்னாடியும் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம். அதே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கழுத்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணால் போதும். இதில் நான் இவங்களுக்கு சின்ன ஆள்னால இன்னொரு 1/2 இன்ச் குறைச்சி 6க்கு தான் மார்க் பண்ணுறேன். அப்போ 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அப்போ 6.5க்கு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு நேராக கோடு போட்டுட்டு இதையும் கோடு போட்டுட்டு இதையும் ஒரு ரவுண்டாக சேர்த்து விட்டுருவோம். இதுதான் ஃப்ரண்ட் கழுத்து. இப்போ லென்த்து பிளவுஸ்ட லென்த்து, அதாவது பெக்கில் பேக் பார்ட்டில் நாங்கள் 15 தான் வச்சுருக்கோம். இப்போ நான் 1 இன்ச்சு சேர்த்து 16க்கு வைக்கிறேன். அப்போ 16ங்கையில் மேலே உயரத்தில் இருந்து இந்த 16க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 16க்கு அப்படியே நம்ம கோடு போட்டுக்கலாம். உயரம் ஃபர்ஸ்ட்டு இந்த கோடு வரையும் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கோடு வரையும் நம்ம சேர்த்து விட்டுறலாம். இந்த நாங்கள் 11க்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த கோடு அளவுக்கு இந்த 16 இன்ச்சை உயரத்துக்கு மார்க் பண்ணி விட்டுறணும். போட்டாச்சு. அடுத்தது இப்போ இந்த கீழே இவ்வளோ போக
இந்த இடத்துல எங்களுக்கு எவ்வளவு அகலம் டாட் வேணுமோ, இங்க ஒரு டாட் போடுவோம். இந்த டாட் எவ்வளவு அகலம் வேணுமோ, அதாவது இப்ப இந்த அளவுக்கு 2 இன்ச்சு போதும். என்னையோட இன்னும் கொஞ்சம் உண்டா, அதாவது பஸ்ட் சைஸ் பெரிய ஆளா இருந்தேன்னு சொன்னா ஒரு 2.5 இன்ச்சு சேர்த்துக்கிறேங்க. அப்படி நம்மளோட அளவு, அதாவது அதையும் நான் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன். அப்பர் செஸ்டையும் இந்த மிடில் செஸ்டையும் ரெண்டுக்கும் அந்த 2 அளவு சைஸையும் எடுத்துட்டு பெரிய மிடில் செஸ்ட் அளவுல இருந்து அப்பர் செஸ்ட்டை மைனஸ் பண்ற நேரம் வர்ற ஆன்சரை 2 டிவைட் பண்ண அது டாட்டட் ஆகலாம். இப்போ நான் 2 இன்ச்சு எனக்கு போதும். அதனால நான் இந்த இடத்துல 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்றேன். சப்போஸ் இங்க 2.5 இன்ச்சுனா 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு இப்போ இதை நான் கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை இப்படியே நம்ம அகலமா எடுக்காம கிராஸா கொண்டாந்து இந்த உடம்போட சேர்த்து விட்டுறோம். நம்மளுக்கு கீழே மட்டும் தான் அந்த அகலம் வேணும். அந்த அகலம் கீழே மட்டும் வச்சுட்டு மீதப்படி நம்ம இதை கிராஸா கொண்டாந்து சேர்த்து விட்டுருவோம். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இப்ப இந்த தையலுக்கு நாங்க 1 இன்ச்சு விட்டுருக்குறோம். அந்த தையலுக்கு 1 இன்ச்சு விட்ட இடத்த விட்டுருங்க. இது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இந்த பட்டி பீஸ் தைக்கிறதுக்கான இடம். அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கு மேல இருந்து 3 இன்ச்சு பட்டிக்கு மார்க் பண்ணுங்க. இந்த இடம் 3 இன்ச்சு. இந்த இடத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த புள்ளிய கொண்டாந்து அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அதோட. அவ்வளவுதான். இதுதான் பட்டி பீஸ். அப்ப இதுதான் ஒரிஜினல் பட்டி. இது 3, இந்த இடத்துல 2.5 இன்ச்சு ஒரிஜினல் பட்டி. இது தையலுக்கு இந்த பட்டியை மடிச்சு தைக்கவும் இதோட இதை சேர்க்கவும் இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இவ்வளவுதான் பட்டி பீஸ். இவ்வளவுக்கு நம்ம பட்டி பீஸ் எடுக்க தேவையில்லை. ஏன்னா இங்க டாட் சுருங்கிரும். அப்ப இவ்வளவுக்கு நீங்க பட்டி வெட்டினா போதும். எவ்வளவு ஈஸியா போட்டு முடிச்சாச்சு பத்தியல. இதனாலதான் உங்களுக்கு இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க நான் சொன்னேன். அடுத்தது இப்ப இந்த டாட் மார்க் பண்ணணும். இந்த தையலுக்கு விட்டுருக்குறோம். இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இந்த 2 இன்ச்சையும் ஆஃபா ஒரு இன்ச்சா டிவைட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு இந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், போட்டாச்சு. இப்ப இந்த டாட் பாயிண்ட் முடிகிற இடத்துல இருந்து 1.5 இன்ச்சு தள்ளிட்டு அப்படியே இந்த கூட ஒரு 1/2 இன்ச் 2 பக்கமும் 1/4 இன்ச் பலரம் 1/2 இன்ச் போட்டுருங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1.25 தள்ளிட்டு இந்த பக்கமும் 1/2 இன்ச் 2 பக்கமும் ஒரு 1/4 இன்ச் பலரம் டாட் போட்டுருங்க. இவ்வளவுதான் பாருங்க. இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இதுக்கு மேல நாங்க எக்ஸஸா எதுவும் விட தேவையில்லை. இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம். இப்ப பாருங்க, ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் இந்த பட்டி பீஸும் பேக் பார்ட்டும் வெட்டி முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஃபைனலா ஸ்லீவ் எடுக்கணும். நான் ஸ்லீவ் பப் ஸ்லீவ் தான் வைக்க போறேன். அதனால லைனிங் எனக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த பார்டரை மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த பப் ஸ்லீவ்ல இதை பிடிக்கிறதுக்கு இந்த பார்டரை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துறேன். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் நான் லைனிங் போடாதனால டைரக்டா துணியில வெட்டி காட்டுறேன். அதாவது இந்த ஸ்லீவோட லென்த் உங்களுக்கு எவ்வளவு தூரம் உயரம் வேணும்னு பாத்துக்கிறேங்க. அதுதான் மெயின். அதோட 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறேங்க. அப்ப நம்ம ஸ்லீவ் பிளஸ் அதாவது சீம் அலவன்ஸ் எடுத்தாச்சு. இப்ப நான் இந்த பப் ஸ்லீவ் வச்சுட்டு கீழே நீட்டமா சுருக்கு வச்சுட்டு கீழே இந்த பார்டர் அட்டாச் பண்ண போறேன். அப்ப இந்த பார்டர் உயரம் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறோம். இது நம்மளுக்கு மடிச்சு தைக்க போக 3 இன்ச்சு வரும். அப்ப இந்த 3 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு தான் நான் ஸ்லீவ் எடுக்கணும். இப்ப எனக்கு ஒரு 10 இன்ச்சு உயரம் இந்த இடத்துல தான் இந்த பார்டரை வைக்கிறேன். இங்க நீட்டா வருதுன்னா 10 இன்ச்சுனா 3 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு 7 இன்ச்சு எனக்கு ஸ்லீவோட லென்த் வேணும். அப்ப இந்த துணியை நான் அப்படி நல்லா இது ஃபிளீட்னால கொஞ்சம் கூட வச்சிருக்கிறேன். இப்ப 7 இன்ச்சு தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சு வேணும். அப்ப 8 இன்ச்சு உயரத்துக்கு இந்த துணியை நான் மடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல 8 இன்ச்சு உயரம் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கு போக கீழே அகலம்
எவ்வளவு வேணும்னா நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு போதும். நடுவுல மட்டும் ஃப்ளீட் வைக்க. அப்ப 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். அது போக நம்மளுக்கு இந்த பக்கத்துக்கு அதாவது நம்மளோட ஸ்லீவ் எப்பவும் வெட்டுற அளவு எடுத்துக்கிறணும். நம்ம வந்து இதுல வந்து நம்ம 6 இன்ச்சு அந்த ஆம் இறக்கம் வச்சிருக்கோம். அதோட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கூட்டுனா போதும். அப்ப மொத்தத்துல நம்மளுக்கு 8 இன்ச்சு இந்த இடத்துல இவ்வளவுக்கு ஸ்லீவ் வேணும். அங்கிட்டு இப்ப இந்த அளவுக்குள்ள நம்ம செய்யணும். அதுல தையலுக்கு 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்குவோம். அப்ப நான் வந்து ஒரு 9 இன்ச்சு ஆக்கலாம். அதாவது ரஃபா ஒரு அளவை நான் எடுத்துக்கிறேன். இப்ப வந்து இந்த 3 இன்ச் உயரம் போட்டிருக்க தானே, இந்த இது வந்து அப்படியே ஃப்ளீட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் இப்படி சுருங்கிடும். இதுக்கு மேலதான் நம்மளோட நார்மலா அந்த கை வரும். இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல மேல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறீங்க. டவுன் பண்ணிட்டு இந்த மேல் உயரம் இருக்குது, இந்த மேல் உயரத்தை அப்படியே வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. இதுதான் இந்த ஸ்லீவ். இதெல்லாம் சுருக்கின பிறகு அடியில எவ்வளவு எங்களுக்கு ஸ்லீவ் அகலம் வருதோ அதை இந்த பார்டர் இதெல்லாம் சுருக்கிட்டு பிறகு இந்த பார்டரை வச்சு இப்படி இந்த கையில வச்சு பொருத்திடணும். பொருத்தின பிறகு இங்க அடி அகலம் எவ்வளவு வருதோ அதோட இப்படி கிராஸா ஜாயின் பண்ணிடணும். இது நான் தைக்கையில உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துறேன். போட்டுட்டோம்னு சொன்னா இப்ப நீங்க இதை விரிச்சிட்டு நம்ம தைக்கிற நேரம் சரியா இந்த இடத்துல இருந்து இப்படியே சுருக்கி இந்த இடம் வரையும் சுருக்கு வச்சு கொண்டுட்டு வந்துட்டு ஃபைனலா இந்த கை வச்ச பிறகு இந்த இருக்கு இந்த பார்டர் இதை கொண்டாந்து இந்த அடியில வச்சு அப்படியே பொருத்திடணும். இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியான முறையில வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பிளவுஸை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதை வந்து எப்படி தைக்கலாம்னு உங்களுக்கு இப்ப செஞ்சு காட்டுறேன். இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ரொம்ப ஈஸியான முறையில பிளவுஸை கட் பண்ணி செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்கள் மறக்காம செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.